ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்டி ஃபுட் பார்க். இந்த வீடியோவில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னது தோசையா? தோசை தான் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோமே, இதுக்கு ஒரு வீடியோவாமா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் தோசை தான் அதிகமாக கேட்குறாங்க. மார்னிங்கும் தோசை, நைட்டும் தோசை. இப்படி தோசாவே சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்புல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்? இதுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்க தானியங்கள், அதாவது பருப்புகள், பயிறுகள், இதை வச்சு நம்ம தோசை ரெடி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த தானியங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது வாங்க பார்த்துடலாம். நம்ம யூஸ் பண்ணுற இந்த பயறு வகைகளில் கலோரிஸ், சோடியம், பொட்டாசியம், விட்டமின்ஸ், கால்சியம், அயன், ஜிங்க், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை, கருப்பு சுண்டல், இதையே ஒரு கையளவு மட்டும் எடுத்துக்கோங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் செய்கிறக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் இதை அரைச்சி எடுத்துடலாம். ஏற்கனவே தோசை மாவு வச்சுருப்போம், அதில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு இதை கலக்கி எடுத்துருங்க தோசை மாவு பதத்தில். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி தோசை மாவில் பருப்புகளை அரைச்சி ஆட் பண்ணி தோசை சுடும்போது தோசை வருமா வராதா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம், தோசை சூப்பராக வரும். இந்த கருப்பு சுண்டலில் கலோரிஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் அண்ட் அயன் இருக்குது. தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இது கூட சைடிஷ் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். செகண்டு பச்சைப்பயிறு, இதுவும் ஒரு கையளவு மட்டும் எடுத்தால் போதும். நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் தோசை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு தோசை மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த பயிரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து கலக்கிடலாம். இப்போ எப்பவும் போல் தோசை ஊற்றிடலாம். இந்த பயிரில் கலோரிஸ் 244.9 அளவுக்கு இருக்குது. இது போக சோடியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, B6, சி, இ, கால்சியம், அயன், ஜிங்க், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த தோசை பார்க்குறக்கு லைட் க்ரீன் ஷேடில் அழகாக இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ராஜ்மா, கிட்னி பீன்ஸ், இதையும் ஒரு கை அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சு மார்னிங் இதை அரைச்சி எடுத்துடலாம். இதையும் தேவையான அளவு தோசை மாவு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தோசை பண்ணிடலாம். தோசையை கல்லில் ஊற்றி தேய்க்கும் போதே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த ராஜ்மாவில் வாட்டர் 67% இருக்குது. அது போக ப்ரோட்டீன் 8.7 கிராம் இருக்குது. இது கூட ஃபைபர், கலோரிஸ், இந்த மாதிரி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஆர் ஸ்லோவில் வச்சு இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். இப்போது ராஜ்மா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து கொள்ளு பருப்பு பார்க்கலாங்க. கொள்ளு பருப்பு ஒரு கையளவு எடுத்து இதையும் நைட்டே ஊற வச்சு காலையில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு தோசை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து கலக்கி எடுத்துடலாம். இப்போ தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த பருப்பில் கார்போஹைட்ரேட் 57% இருக்குது. அது போக நான் முன்னாடி சொன்ன சத்துக்கள் எல்லாமே இந்த பருப்பில் இருக்குது. இந்த தோசை எல்லாமே பருப்புகளில் நம்ம செய்கிறதுனால நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. தோசையை திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துருங்க. இப்போ கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதுக்கு சைடிஷ் உங்கள் விருப்பம் போல் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த தோசை மற்ற தோசையை விட டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தட்டைப்பயிறு, இதையும் ஒரு கையளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் இதை அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே மாவில் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கலக்க வேண்டாம். அரைச்சி வச்ச பருப்பு மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கும்போது தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். இந்த பருப்பில் கலோரிஸ் 46 இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்குது. இது போக கால்சியம், அயன் இருக்குது. விட்டமின்ஸில் ஏ, சி இருக்குது. என்ன இந்த பொண்ணு கால்சியம், அயன், ஜிங்க்குன்னு சொல்லுதேன்னு போராக ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது போக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சத்துக்கள் நிறையா இருக்குங்கிறதுக்காகவும் நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டாம். பருப்பில் தோசை பண்ணியிருக்கிறதுனால சைடிஷில் சாம்பார்லேயோ சட்னிலேயோ தாளிக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பருப்பையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டே வரலாம். இன்றைக்கி ஹெல்த்தியான டிஷ் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.